எங்கே வந்து சொன்னார்? அதான் எங்கே வந்து சொன்னார்? எங்கே வந்து சொன்னார்ன்னு வெளியே வந்து சொல்லட்டும், பதில் சொல்லுவோம். மக்கள் முதல்வரின் மனிதநேய திருநாள் என்ற தலைப்பிலே 73 நிகழ்ச்சிகள், கருணை இல்லங்களுக்கு உதவி புரிதல், மாற்றுத்திறனாளிகள், விழியெழுந்தோர், மூத்தோர்கள், சுமை தூக்குவோர்கள், உடல் உழைப்பை தருபவர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் போன்ற பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற நிகழ்ச்சியாக 73 நிகழ்ச்சிகள் வரையறுக்கப்பட்டு, அதில் ஒரு நிகழ்ச்சியாக, முதலாவது நிகழ்ச்சியாக பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவருடைய துணைவியார், எங்கள் மதிப்புக்குரிய அன்னியார் அவர்கள் கொளத்தூரிலே துவக்கி வைக்கப்பட்ட இந்த அமுதகரங்கள் நிகழ்ச்சி தினந்தோறும் 1200க்கும் மேற்பட்ட மக்களுக்கு காலையிலே 2 இடங்களில் சிற்றுண்டி வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே இன்றைக்கு தங்கசாலையில் ஒரு இடத்திலும், அன்னை சத்யாநகர் குடியிருப்பு என்ற இந்த இடத்திலும் 63வது நிகழ்ச்சியாக இன்றைய தினம் இந்த காலை சிற்றுண்டி வழங்குகின்ற நிகழ்ச்சியிலே பங்கேற்று இந்த மக்களுக்கு இந்த உணவை வழங்குகின்ற போது எந்த நோக்கத்திற்காக இந்த உணவை வழங்குகின்றோமோ அந்த தலைவர் நீடூடி பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்க வாழ எல்லாம் வல்ல இயற்கை இறைவனையும் வேண்டி மகிழ்ச்சியோடு அவர்கள் வாழ்த்துவது. மேலும் இது போன்ற அறப்பணிகளில் எங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதற்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சித்திரை திருவிழாவுக்கான ஏற்பாடு இந்த சாமி மீது அந்த தண்ணீர் எடுப்பதற்கு முற்றிலும் தடை விதிக்கப்படுவதால் நேற்று மதுரையில் ஒரு பாதுகாப்பு மற்றும் பக்தர்களுடைய நலனை பொறுத்து சூழலுக்கு ஏற்றாற்போல் முடிவெடுக்கப்படும். அந்த பகுதியிலே மேம்பால பணிகள் நடந்து வருவதை நன்றாக அறிவீர்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நானும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர்கள் அண்ணன் மூர்த்தி அவர்களும் தியாகராஜன் அவர்களும் நேரடியாக ஆய்வுக்கு சென்றிருந்தோம். தேவைப்படுகின்ற இடங்களில் சாலைகள் சீரமைத்து தரவும், அந்த பாலப்பணிகளுக்காக பீம்கள் அமைப்பதற்கு ஏற்கனவே தோண்டப்பட்ட பள்ளங்களை நிரப்புவதற்கும் அறிவுறுத்தப்பட்டு வந்திருக்கின்றது. மீண்டும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை அந்த பகுதிக்கு செல்ல இருக்கின்றோம். சித்திரை திருவிழாவை பொறுத்தளவில் பக்தர்களுடைய நலனுக்கேற்ப எந்த வகையிலும் எந்த சிறு குறைபாடும் இல்லாமல் நேர்த்தியாக நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டதின் பெயரால் தான் இதுபோன்ற திருவிழாக்கள் நடப்பதற்கு முன்பாகவே அமைச்சர்கள் களத்திற்கு சென்று ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளோடு கலந்தாலோசனை கூட்டங்கள், அந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர், அந்த மாவட்டத்துடைய மாநகராட்சி நிர்வாகம், அந்த மாவட்டத்தோட வருவாய்த்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை, உணவுத்துறை, மருத்துவத்துறை ஆகிய அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்து இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் எந்த திருவிழாவாக இருந்தாலும் முன்கூட்டியே களத்திற்கு சென்று ஆய்வு செய்து இப்படிப்பட்ட ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் நடத்துவதால் தான் திருவண்ணாமலையிலே மலைச்சரிவின் போது கூட கொப்பரை தீபம் ஏற்றப்படுமா என்ற கேள்வி இருந்தபோது கூட முழு மூச்சோடு அந்த பணிகளை முடக்கிவிட்டு ஆண்டாண்டு காலமாக நம்ம சான்றோர் வகுத்து தந்த அந்த கொப்பரை தீபம் ஏற்றும் திருவிழாவை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெற்றிகரமாக நடத்தி காட்டினார். அதுபோல் இந்த சித்திரை திருவிழாவும் பக்தர்கள் தேவையறிந்து அனைத்து வகையிலும் அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து சிறப்போடு இந்த சித்திரை திருவிழாவை கல்லறை மகிழ்ச்சியோடு ஆற்றிலே இருக்கின்ற வைபவம் நடைபெறும். யாருன்னா ஒருத்தர் 2 பேர் கேட்கட்டும், நீயே கேட்டிருந்தீங்கன்னா போர் அடிச்சிருந்தேன். இந்த வண்ணாரப்பேட்டையில் அரசு மருத்துவமனையில் அடிக்கடி மின்சாரம் தடைப்பட்டிருக்கு, தமிழகத்தினோட சாவகேடுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு. உங்கள் தொகுதிக்கு உட்பட்ட ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டால் கூட சாபக்கேடுன்னு வந்துடுவார். ஒரு முன்னே தானாக கணிஞ்சதுன்னா அவர் தான் கனியை வச்சாருன்னுவார். மரத்தில் காயாக இருந்ததுன்னா அது காரணம் ஆட்சி தான் அணுவார். அவர் பேச்செல்லாம் ஒரு பேச்சு நிறுத்து. மின்தடை என்பது இயற்கையான ஒன்று. உடனடியாக அதை சரி செய்வது தான். எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தடங்கல்கள் ஏற்படுவது இயல்பு. அந்த தடைகளை உடனடியாக கவனத்திற்கு கொண்டு வந்து அதை சரி செய்கின்ற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கின்றது. ஆகவே அந்த பிரச்சனை நேற்றோடு தீர்ந்துவிட்டது. தொடர்ந்து அதுபோல் மின்வெட்டு வராமல் பார்த்து கொள்வதற்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலை தொடர்ந்து முதலமைச்சர்
தமிழர்களுடைய அது நடந்த காஷ்மீரில் நடந்த பிரச்சனை பிரதமருக்கு அறிவுறுத்துவார். அங்கே மேற்கொண்டு தமிழர்களுடைய பாதுகாப்பிற்கு நிச்சயம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேவையான அழுத்தத்தை மத்திய அரசுக்கு தருவார். சார், அரசு ஊழியர்களை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டீங்கன்னு சொல்லிட்டு தாவேகா தலைவர் விஜய் குற்றச்சாட்டு எங்கே வந்து சொன்னார்? அதான் எங்கே வந்து சொன்னார்? எங்கே வந்து சொன்னார்ன்னு வெளியே வந்து சொல்லட்டும், பதில் சொல்லுவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.